ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபர் பிகினர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு நிறையா டவுட் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே யோசிப்பாங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வீடியோவோ இல்லை அதர்ஸ் வீடியோவோ வேறு ஏதாவது யூடியூப் சேனல் வீடியோஸோ இல்லை டெக் வீடியோஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னா நிறையா மெத்தட் இருக்குது. ஒரு சில யூடியூபர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைவாகவே பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல்லையும் அந்த பிரச்சனையான்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி மேக் பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேன், அதாவது நம்ம ஒரே ஒரு ஆள் தான், நம்மளாலையும் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஒரு ஐடியாவை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூபர் பிகினருக்கு எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு வீடியோவை சடனாக போய் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணணுமா, இல்லை வீடியோ ஸ்கிரிப்ட் எழுதி அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆடியன்ஸ்லாம் எந்த மாதிரி விரும்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் அதாவது ஸ்கிரிப்ட் எழுதி தெளிவான முறையில் பேசி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஷேர் பண்ணால் தான் ஆடியன்ஸுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புரியும், அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெக் வீடியோ நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதை எந்த மாதிரி எடுக்கணும், அதை எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வீடியோவை 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வீடியோவை மேக் பண்ண போகிறீங்க. அந்த 10 நிமிஷம் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 நிமிஷம் வீடியோவை ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் நீங்கள் அதை கேள்வி கேட்குற மாதிரி நீங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோசிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி அப்டேட் வந்திருக்கா, இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அந்த ஒரு நிமிஷம் வீடியோவை கேட்குற மாதிரி இருக்கணும். ஆடியன்ஸை அப்போ தான் இழுக்கிற மாதிரி இருக்கும் உள்ள. அந்த ஒரு நிமிஷம் வீடியோவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் என்ன தான் இருந்தாலும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், அதையும் உங்கள்கிட்ட நான் ஷோ பண்ணுறேன். நல்லா பாருங்கள், நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், அதோட டீட்டெயிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணோம்னா ஸ்கிரிப்ட். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வீடியோ நீங்கள் எடுக்க போகிறீங்க. இப்போ ஒரு டெக்கு வீடியோ எடுக்க போகிறீங்க. அந்த 10 நிமிஷம் வீடியோவில் முதல் ஒரு நிமிஷம் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கான கேள்வியே கேட்க போகிறீங்க. அந்த ஒரு நிமிஷம் வீடியோ கேள்வி கேட்டுற போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போகிறீங்க. வீடியோக்கு ஏற்ற அடுத்தது இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போகிறீங்க. அது வந்துட்டு அடுத்த ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ. அதுக்கப்புறம் உங்களோட சேனலோட இன்ட்ரோ வீடியோ வந்துச்சுன்னா அதை ஷோ பண்ண போகிறீங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோவோட மேக்கிங் முடிஞ்சிடும். அடுத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறீங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதற்கு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இது பேசிகிட்டு இருக்குன்றப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு மொபைலில் வந்துட்டு ஷோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசிகிட்டே இருக்கிறீங்க, உடனே என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி இன்னொரு மொபைல் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இத்தோட இந்த வீடியோவை நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அடுத்தது ஸ்டெப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மொபைல் எடுத்து இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமரா, இப்போ நான் இதில் கேமரா ஆன் பண்ணிட்டேன். இப்போ கேமரா ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மொபைலை வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொபைலில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இது மாதிரி ஆன் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டு வச்சுக்கணும். இப்போ புரியுதுங்களா? டக்குன்னு என்ன பண்ணணும், அதில் ஒரு 2 நிமிஷம் வீடியோ நீங்கள் பேசிட்டு உடனே என்ன பண்ணணும், இந்த மாதிரி வச்சுக்கணும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது பூரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் பண்ணணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன், கேள்வியும் கேட்டுட்டேன், என்னோட இன்ட்ரோ வீடியோலாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படின்றப்போ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைலை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இன்னொரு மொபைலை வச்சு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஸ்கிரிப்ட், அதாவது வந்துட்டு நீங்கள் இந்த மொபைலில் பண்ணுறதை இதில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சுட்டு அதையும் நீங்கள் வந்துட்டு டிஸ்பிளேல ஷோ பண்ணணும். முடிஞ்ச உடனே வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பிடிச்சிருக்கா இல்லையா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காமனான விஷயம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவை க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 10 நிமிஷம் வீடியோவை இந்த மாதிரி தான் மேக் பண்ணணும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில அதாவது டெக் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடனே பேசிக்கிட்டே இருப்பாங்க, உடனே எடுப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி எதனா கேமராமேன் இருக்கிறாங்களா, அவங்க ஸ்கிரிப்ட் எழுதுறாங்களா, இல்லை எந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். கண்டிப்பாக அவங்க ஸ்கிரிப்ட் எழுதாமல் பண்ணவே முடியாது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா
வீடியோ ஷூட் ஒன்றுன்னு போட்டுருவாங்க, வீடியோ ஸ்கிரிப்ட்னு எழுதிடுவாங்க. அது கீழே அவங்க பேச வேண்டிய அந்த ஷூட் ஒன்றில் என்ன நான் பேசணுமோ அதெல்லாம் எடுப்பாங்க. நீங்களே பாருங்கள், கட் பண்ணி தான் வீடியோ எடுப்பாங்க. லைவாகவே யாருமே எடுக்க மாட்டாங்க. இப்போ நானே கூட வீடியோ மேக் பண்ணுறேன்னா இது லைவானா இது நார்மலாக பேசுகிறதால தான். இல்லை ஒரு சில விஷயம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவை கட் பண்ணி எடுத்தால் தான் அந்த வீடியோவோட குவாலிட்டி நல்லாயிருக்கும், வாய்ஸும் வந்துட்டு நல்லா இருக்கும். இப்போ எல்லாருக்குமே டவுட் இருக்கும், ஆடியன்ஸ்லாம் எந்த மாதிரி விரும்புவாங்க பார்த்தீங்கன்னா வீடியோவோட குவாலிட்டியும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸோட குவாலிட்டியும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் விரும்புகிற மெயின் பாயிண்ட்டு. அதனால் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுக்க போகிறீங்கன்னா, சப்போஸ் வந்துட்டு யூடியூப்பில் நிறையா பேர் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் சீக்கிரமாக க்ரோத் ஆக முடியும். அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணி 200 வியூஸ் போகிறதுக்கு பதிலாக ஒரே வீடியோ அப்லோட் பண்ணி 1000 லட்சம் வியூஸ் போனால் இப்படி இருக்கும். அதால் 1 2 3 4 நாள் கூட டைம் எடுத்துக்கங்க. அந்த 4 நாள் கழித்து கூட நீங்கள் பண்ணுற வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைனடோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் என்னென்ன ஷோ பண்ணணுமோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஷோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மெத்தடை வீடியோ 1 வீடியோ ஷூட் 1 வீடியோ ஷூட்டு 2 வீடியோ ஷூட்டு 3 இதெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண பாருங்கள். அதை தவிர்த்து ஏதோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோம், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணோம், வீடியோ எடுத்தோம், அப்லோட் பண்ணோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி எடிட்டிங்லாம் நிறையா விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடிட் பண்ணுற வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி நான் இன்னொரு ஃபோட்டோ காமிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள் ஃபோட்டோ எப்படி இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா மெத்தட் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு வீடியோவை 4 நாள் கழிச்சு கூட அப்லோட் பண்ணுங்கள். ஆனால் வந்துட்டு தெளிவான முறையில் வீடியோ அப்லோட் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக க்ரோத் ஆகும். அதை தவிர்த்து கல்யாணம்லாம் வீடியோ அப்லோட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் ஒரு டெக்னாலஜி வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுவும் யூடியூபர் பிகினருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறன்றதால யூடியூபர் பிகினருக்குலாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதை விட முக்கியமான விஷயம், நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.